சொல்லுங்கப்பா. என்னம்மா இன்னைக்கு ஏதோ குக்கிங் காம்படிஷனோட ஃபைனல் இருக்கு, அதுல நீ கையில தான் போட்டி போட போறேன்னு சொன்னேன். அவன் நடந்து அங்க வேலை நகர்ல சுத்திக்கிட்டு இருக்கா. என்னப்பா சொல்றீங்க? அவ அங்க இருக்காளா? ஆமாமா, இன்னைக்கு இந்த காம்படிஷன் இருக்கா இல்லையா? இருக்குப்பா, இன்னைக்கு தான் ஃபைனல். ஆனா அவ இங்க வராம அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி, அவ அங்கதான் வந்துகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன ஆனாலும் சரிமா, நீ அவகிட்ட தோத்துறவே கூடாது. நீ தான் போட்டியில ஜெயிக்கணும். ஒவ்வொரு தடவையும் நீ அவகிட்ட தோத்துக்கிட்டே இருக்க, அந்த நிலைமை மாறணும். அப்பா, நான் இந்த போட்டியில ஜெயிக்கணும்னா அந்த கையில இந்த போட்டியில கலந்துக்க கூடாதுப்பா. அப்பா, இங்க வர விடாம எப்படியாவது அவளை தடுத்து நிறுத்துங்கப்பா. என்னம்மா நீ அவளை பார்த்து பயப்படுற? நீ குக்கிங்காகவே ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்தவ, அவளை பார்த்து ஏன் பயப்படணும்? அப்படிதான்ப்பா நானும் அந்த கையில சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா இத்தனை ரவுண்ட்லயும் ஜெயிச்சு எனக்கு ஆப்போசிட்டா வந்து ஃபைனல்ல நிக்கிறான். அதனால அவளை நம்ப முடியாதுப்பா. அவ இந்த போட்டிக்கு வரக்கூடாதுப்பா. அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அவ செத்தா கூட பரவாயில்லப்பா. எழில் போட்டியில மட்டும் இல்ல, வாழ்க்கையிலும் தனி மரமா நிக்கட்டும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். டிரைவர், அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணு. எழில், என்னாச்சு? கையில் எங்க? இல்ல, கையல் வந்துட்டு இருக்கா. ஷோ ஸ்டார்ட் பண்ண போறாங்க, அவங்க வராம எப்படி? இல்லைங்க, அவ வந்துருவா. சரி, ஓகே. ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள வந்துருவாங்கல்ல? யா, அவ பக்கத்துல வந்துட்டா. நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான் மேனேஜ் பண்ண முடியும். நீங்க வேணா இன்னொரு வாட்டி கால் பண்ணி பாருங்களேன். சரிங்க, சீக்கிரம் வாங்க. சீட்டா கிளப் வழங்கும் 2025 மாபெரும் சமையல் போட்டிக்கு உங்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். So, today is the day. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஃபினாலே இன்னைக்கு தான் நடக்க போகுது. இது வரைக்கும் இந்த ஷோவை பார்த்து நீங்க எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா இன்னைக்கு அந்த என்ஜாய்மெண்ட் டபுள் த டைம் ஆக போகுது. இந்த ஷோவை பார்த்து பயங்கரமா நீங்க என்டர்டெயின் ஆக போறீங்க. சோ நம்ம ஷோக்குள்ள போலாமா? புரியுது, நீங்க எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டடா இருக்கீங்க. உங்க ஆர்வமும் ஆரவாரமும் எனக்கு புரியுது. இன்னும் சில நொடிகள்ல லைவ் டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஷோக்கு இவ்வளவு நாளா பெரிய சப்போர்ட்டா இருந்த நம்மளுடைய ஜட்ஜ், சமையல் கலையின் சாம்ராட், வேர்ல்ட் கிளாஸ் ஃபேமஸ் ஷெஃப் சரவணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஹாய் ஷெஃப், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு சமையல் கலையின் சாம்ராட் என் பக்கத்துல நிற்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நீங்க தான் இந்த ஷோவோட ஒரு பெரிய தூணா இருக்கீங்க. நம்ம ஷெஃப் தான் இன்னைக்கு யாரு வின்னர்ன்றத டிசைட் பண்ண போறாரு. சோ கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த ஃபினாலேக்காக உங்ககிட்ட இருந்து ஒரு ஓரிரு வார்த்தைகள் ஷெஃப். முதல்ல என்ன இந்த போட்டிக்கு நடுவரா வர வச்ச போட்டியோட ஸ்பான்சர்ஸ்க்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ போட்டிகளுக்கு நடுவரா இருந்திருக்கேன். ஆனா இந்த போட்டி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்படி ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். டேய் அண்ணே, ஆள் இல்லாத ரோட்ல தான் போயிட்டு இருக்கான். அவளை அடிச்சு தூக்குடா. அண்ணே என்ன சொல்றீங்க? ஆமாடா, அவன் என் பொண்ணு கலந்துக்க போற காம்படிஷன் கலந்துக்கிறதுக்காக தான் இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கான். இன்னைக்கு அவளை போக விடக்கூடாது. அடிச்சு தூக்கு. சரிண்ணே.
என்ன எழில், இன்னும் உங்க பார்ட்னர் வரலையா? அவங்க வந்தாதானே உங்களால இந்த போட்டியில கலந்துக்க முடியும். அவங்க வரலன்னா உங்களால கலந்துக்க முடியலன்னு தீபிகா டீமை ஜெயிச்சுதான் நாங்க அறிவிச்சிருவோம். இல்ல சார், இப்ப கையில் வந்துருவா. ஒரு 5 என்னன்னு minutes. பாருங்க. அவளால இங்க வர முடியாது எழில். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கதை முடிய போகுது. சார், அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா? ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சு. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ண முடியும்? சார், ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க சார், வந்துருவா. நீங்க வந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாரும் வந்தாச்சு சார். இன்னைக்கு ஃபைனல்னு தெரியும்ல, அப்புறம் இப்படி லேட் பண்றதுக்கான காரணம் என்ன சார்? உன் ஆறுயிர் பொண்டாட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கியா? அவ இந்த இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு அவளுக்கு வெச்சல்ல ஆப்பு. டைம் போயிட்டே இருக்கு. என்ன இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஐயோ கையில், நீ எங்க இருக்க? சீக்கிரம் வா. எழில், வா. வாங்க கையில், சீக்கிரம் வாங்க. கையில், ஏன் இவ்வளவு லேட்டு? அப்புறம் சொல்றேன். சாரி சார், ஒரு எமர்ஜென்சி, அதான் லேட் ஆயிடுச்சு. நல்ல வேளை, போட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க. சீக்கிரம் போய் காம்படிஷனுக்கு ரெடி ஆகுங்க. சரிங்க. சரி. சாரி எழில், ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டேனா? ரொம்பவே. டைமுக்கு வரமாட்டியோன்னு பயந்துட்டேன். ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? சொல்றேன், நீ வா வா. அண்ணே இந்தாங்க ஃபோன் வருது. சொல்லுமா. அப்பா, என்னப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த கையில் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அதை நீங்க தடுக்கலையா? சாரிம்மா, என்னால அவளை தடுக்க முடியல. ஏ, பிளான் எப்படி ஃபெயிலியர் ஆச்சு? அவ எப்படி இங்க வந்தா?